நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மச்சான், இன்னைக்கு ஒரு பார்ட்டிக்கு வந்திருக்கேன்டா. செம்மடா. யாழுங்க வந்திருக்காடா. எப்படியாவது அவளை ஏய் சரி சரி அவ வந்துட்டா. நான் அப்புறமா கூப்பிடுறேன். பாய். హాట్ బేబీకి కూల్ డ్రింక్స్. వైషు சாரி மிஸ். ஐ அம் சோ சாரி. ஐயோ உன் Dress எல்லாம் நாஸ்தி பண்ணிட்டேன். இரு நான் போய் டி-ஷர்ட் எடுத்து வந்துறேன். இல்ல நான் ரெஸ்ட் ரூம் போய் Dress சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏய் அங்கிளோட ரூம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு, நீ அங்க போ. நான் இப்ப வந்துறேன். எக்ஸ்கியூஸ் மீ, ஐ வில் பேக். ஹாய் ஜெய். ஹாய். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்கீங்க? எக்ஸ்கியூஸ் மீ, இதோ வந்துடுறேன். ஓகே. கரை போகுமான்னு தெரியலையே. ட்ரையர் போடலாம். என்னோட செய்யற? ஏய் ஜெய், எதுக்கு அடிக்கிற? என்ன வேலைடா பண்ணிட்டு இருக்க நீங்க? ஏய் நிறுத்து. ஏய் சொன்னா கேளு. கூட்டி வந்த பாரு. ஜெய் ஜெய், நீ நினைக்கிற மாதிரி இல்ல. என்ன பண்ணிட்டு இருக்க நீங்க? ஸ்டாப் இட் ஜெய். நான் சும்மா விட மாட்டேன்டா. ஏய் எதுக்கு பண்ணிட்டு இருக்க நீ? What is this? Stop it, Jay.
நீ உள்ள ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கறத திருட்டுத்தனமா பார்த்துட்டு இருக்க. ஜெய் ஏன் போய் சொல்ற? ஜெய் நான் எதுவுமே பண்ணல ஜெய். ஜெய் வைசாலி தனியா மேல வந்தா ஜெய். அவளுக்கு ஹெல்ப் பண்ற கதை நான் மேல வந்தேன். என்ன கேனைய நினைச்சியா? ஜெய் புரியாம பேசாத ஜெய். இங்க எல்லாரும் தண்ணி அடிச்சிருக்காங்க. இவ தனியா மேல வந்து ஏதாவது தப்பா நடந்துச்சுனா அதுக்காக தான் நான் மேல வந்த கூட. மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி இல்ல ஜெய். போய் பேசுன கொன்றுடா ராஸ்கல். வைசாலி நீயே சொல்லு. இதுவரைக்கும் நான் உன்கிட்ட ஏதாவது தப்பா நடந்துருக்கனா? இவ உன்னோட லவ்வர் ஜெய். நீ என்னோட அண்ணன். அத பத்தி எல்லாம் யோசிக்கிறவன் இப்படி ஒரு காரியம் பண்ணுவானா? மனோஜ் போய் சொல்ல மாட்டான். இவங்க ஃபேமிலில ஒருத்த மட்டும் தான் உண்மையை பேசுவா. நீ யார் இவனை குறை சொல்றதுக்கு? வைஷு தயவு செஞ்சு என் விஷயத்துல நீ தலையிடாத ஜெய். Who are you to me? இவன் நடந்ததுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டான். ஆனா நீ உனக்கு அந்த courtesy கூட இல்லல. You are so selfish, ஜெய். வைஷு 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 ஐயோ பாவி பையன் இப்படி போட்டு அடிச்சிருக்கானே. ரத்தம் வந்துகிட்டே இருக்கு. அம்மா இந்த ஐஸ் வை. ப்ளீடிங் கொஞ்சம் நிக்கும். வை. கண்ணா எரியும், கொஞ்சம் பொறுத்துக்க. அம்மா பாத்து வா. ஐயோமா. தனோ, ஒருத்தன் இவனை இப்படி அடிச்சிருக்கான்னா இவன் ஏதோ பண்ணிருப்பான். என்ன பண்ணாங்க கேளு. வா. நீங்க வேற சும்மா இருக்க ஏற்கனவே மாட்டீங்களா? அவன் அடிபட்டு துடிச்சிட்டு இருக்கான். என்ன சத்தம் இங்க? என்னாச்சுடா உனக்கு? என்ன ஆச்சு? அந்த ஜெய் தான் இவனை போட்டு இப்படி அடிச்சு வச்சிருக்கான். நீயே பாரு எப்படி அடிச்சிருக்கான்னு. ஜெய்யா? ஆமாண்ணா அவன்தான். ஏ வாட் ரபிஷ். பாரு அவன் புத்திய காட்டிட்டான்ல. ஒரு நிமிஷம் இருங்க, என்னாச்சு சொல்லு. நான் பாட்டிக்கு போயிருந்தேனா, அந்த பாட்டிக்கு எதிர் வீட்டு வைசாலி வந்திருந்தா. ஜெய் என்கிட்ட அடிக்கடி சண்டை போட்டுட்டே இருப்பான். நான் ஏன் அவகிட்ட பேசுறேன்னு. ஜெய்க்கு பைத்தியமே புடிச்சு போச்சுண்ணா. என்னமோ வெறி பிடிச்ச மாதிரி என்ன மட்டும் அப்படி அடிச்சிட்டான். டேய், நீ ஏன்டா அந்த பொண்ணுகிட்ட போய் பேசுன? அந்த பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்ன அவசியம் இருக்கு? அத விடுங்க, இவன் ஏதாவது பேசிருப்பான். இவன் பேசினான்னா அந்த ஜெய் பையனுக்கு இப்படி பொத்திக்கிட்டு வரணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சேச்சி. ஏய், பார்ட்டி எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. பார்ட்டிக்கு அந்த ஜெயும் வந்திருந்தான். ஜெய்யா? ஆமா சேச்சி, நீயும் வந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆமா, நீ இன்னும் தூங்கல? பூஜா ஞாபகம் வந்துருச்சா? இன்னைக்கு அவ ஃபோன் பண்ணா. வீட்ல இருந்தா? ஆமா, வீட்ல ஆயாமா கூட தனியா இருந்திருப்பா போல இருக்கு. கண்டிப்பா அவ தனியா தான் இருந்திருப்பா. எப்படி சொல்ற? ஏன்னா அந்த வந்தனா தான் அசோக்கோட சேர்ந்து நாங்க போன பார்ட்டிக்கு வந்திருந்தாளே. என்ன விஷயம் சொல்ற? அப்போ நீ போனது அசோக் கொடுத்த பார்ட்டிக்கா? யா, அண்ட் யூ நோ சம்திங்? நீ 24 மணி நேரமும் அந்த பூஜாவை பத்தியே நினைச்சிட்டு இருக்க. அவ அங்க சந்தோஷமா இருப்பாளா, பத்திரமா இருப்பாளா, அவளை எல்லாம் நல்லா பாத்துப்பாங்களான்னு. ஆனா அங்க இருக்கிற நிலைமையே வேற. அந்த அசோக் ஒரு மோசமானவன். அவன் பார்ட்டில அங்க என்ன சொல்லிட்டு இருந்தான் தெரியுமா? அந்த ஜெய் தான் இவனை போட்டு இப்படி அடிச்சு வச்சிருக்கான். நீயே பாரு எப்படி அடிச்சிருக்கான்னு. இடியட். நான் பாட்டிக்கு போயிருந்தேனா,
அந்த பார்ட்டிக்கு எதிர் வீட்டு வைசாலி வந்திருந்தா. ஜெய் என்கிட்ட அடிக்கடி சண்டை போட்டுட்டே இருப்பா. நான் ஏன் அவகிட்ட பேசுறேன்னு. Idiot. ஜெய், உடனே கிளம்பி வீட்டுக்கு வா. அர்ஜுன், வாட் இஸ் ராங் வித் யூ ஜெய்? ஏன் மனோஜ் அடிச்ச? மனோஜ் உன்கிட்ட என்ன சொன்னா? அவ சொல்றதை விடு. என்ன நடந்தது நீ சொல்லு. அர்ஜுன், நான் இன்னும் வைஷாலியை லவ் பண்றேன். அது வேற விஷயம். இப்ப நாங்க 2 பேரும் பேசிக்கிறது கூட கிடையாது. ஆனா அதுக்குன்னு அவன் மேல எனக்கு அக்கறையே இல்லாம போயிடாது. அவகிட்ட ஒருத்தர் தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? என்ன சொல்ற ஜெய்? யாரா இருந்தாலும் சரி, வைஷாலி கிட்ட மட்டும் இல்ல, எந்த பொண்ணுகிட்டயும் ஒருத்தர் தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அர்ஜுன். அதுவும் மனோஜ், நம்ம தம்பி, அவன் ஒரு பொண்ணுகிட்ட இப்படி சீப்பாவும் கீழ்த்தனமாவும் நடந்துக்கிறத பார்த்து நான் சும்மா இருக்கணுமா? மனோஜ், மனோஜ், அம்மா, அப்பா, இங்க வா. என்ன அர்ஜுன்? இங்க வா. இவ உன்னை என்ன பண்ணா? பயப்படாத, சொல்லு. இவனை எத்தனை வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். என்ன தைரியம் இருந்தா ஏன் தம்பி மேல கை வைப்பான்? வைசாலி இல்லனா? வைசாலி அவளுக்காக தானே என்ன போட்டு அடிச்சான். பார்ட்டியில எல்லாரும் ஜாலியா இருந்தாங்கண்ணா. நானும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு என்ன போட்டு அடிச்சிட்டான். அர்ஜுன், சும்மா இருங்கம்மா, என்ன தடுக்காதீங்க. அவ என்ன தப்பு பண்ணா? வைஷாலிய ஜெயிக்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன். அதுக்காக நீ அவளை மதிக்க மாட்டியா? பொண்ணுங்க பாத்ரூம்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்றது பாப்பியா? இந்த வீட்டுல இதா சொல்லி கொடுத்திருக்காங்களா? வைஷாலியா இருந்தாலும் சரி, வேற எந்த பொண்ணா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி சீப் அண்ட் டிஸ்கஸ்டிங் பிஹேவியர் இதோட நிறுத்திக்க. நீ என் தம்பின்னு சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு. bloody pervert. இவங்கிட்ட சொல்லி வைங்கம்மா. இன்னொரு தடவை இப்படி எல்லாம் பண்ணான்னு தெரிஞ்சது எனக்கு. I'll bloody kill you. பாத்தியா, இந்த பொறுக்கி தான் ஏதோ பண்ணிருப்பான்னு நான் சொன்னேன்ல, கேட்டியா? சார் வணக்கம் சார். பேப்பர் நேத்து பிசினஸ் பேப்பர் ஏன் போடல? சரி சார், நேற்று புது பையன் மறந்துட்டான். இனிமே அப்படி நடக்காது சார். சார் போன மாசம் பில்லு. ஏங்க, எங்க வீட்டு பேப்பர் கொடுங்க. ஒரு நிமிஷம் மேடம். ஏங்க, எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? இதோ தர மேடம். இந்தாங்க சார்.
ஐ இதுல உங்க 2 பேர் போட்டோவும் போட்டிருக்கு. நல்லா இருக்கு மேடம். ஆமா, நிஜமாவே நீங்க தான் மேடம். பெஸ்ட் சிஓ பேக்ஸ் ஒஸ்ட் டேட் அவார்டா? என்ன சார் உங்களை பத்தி இப்படி போட்டிருக்காங்க? எங்களால பேப்பர் மட்டும்தான் சார் போட முடியுது. உங்களை பாருங்க, பேப்பர்லயே போட்டிருக்காங்க. தமிழ்ல என்ன போட்டிருப்பாங்கன்னு பாப்போம். பிசினஸில் பெஸ்ட் சிஓ அவார்டு வாங்கிய அர்ஜுன் தனது குழந்தையை ஒழுங்காக பார்த்துக் கொள்ளாத அப்பா. பில்ல கொடுத்துட்டு நாளைக்கு காசு வாங்கிக்கோங்க. இப்படி பேர் வர்றதுக்கு பேசாம பேப்பர் போட்டே போயிடலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதெல்லாம் ஏன் படிக்கிறீங்க? கண்டதே போட்டிருக்கானுங்க. இதையெல்லாம் பாக்குறப்ப எல்லா நியூஸ் பேப்பரையும் அப்படியே கொளுத்தணும் போல தோணுது. தனம், அது நடக்கிற விஷயமா? அப்படியே செஞ்சாலும் பத்திரிகையில போட்டதுன்னா போட்டதுதான். அது மாத்தவ முடியும். அம்மா, நான் கோர்ட்டுக்கு போயிட்டு வரேன். என்னப்பா நீ மட்டும் தனியாவா போற? இரு இரு நானும் வரேன். அம்மா, நீங்க அங்க வந்து என்னம்மா பண்ண போறீங்க? இன்னைக்கு கடைசி ஹியரிங். எல்லாமே இன்னைக்கு முடிய போகுது. நீங்க வந்தா சும்மா வருத்தப்படுவீங்க. உன்னை விடவா நான் வருத்தப்பட போறேன்? அதெல்லாம் நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். நானும் வரேன்ப்பா. அம்மா, நீங்க தேவையில்லாம எமோஷனல் ஆவறீங்க. அர்ஜுன், நீ ரொம்ப ஸ்ட்ராங்னு எனக்கு தெரியும். உன் மனசுல இருக்கிறத நீ யாருக்கிட்டயும் சொல்ல மாட்ட. நான் உன்னோட அம்மா. என்னால உன்னையும் உன் மனசையும் புரிஞ்சிக்க முடியும். நாங்க வர்றது உனக்காக மட்டும் இல்ல, என் பேத்திக்காகவும் தான். என் பூஜாவை நான் பார்த்து எத்தனை நாளாச்சு. பூஜா என்னை விட்டுட்டு தூங்கவே மாட்டா. அங்க ராத்திரி எல்லாம் தூங்குறாளோ இல்லையான்னு தெரியல. பாவம், அந்த பிஞ்சு மனசு என்ன பாடுபடும். அர்ஜுன், பூஜாவை நினைச்சு என் மனசு ஒவ்வொரு நிமிஷமும் என்ன பாடுபடும் தெரியுமா? அம்மா, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு ரொம்ப சென்சிட்டிவான நாள். நீங்க அங்க வர்றதுனால எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்ல. ஆனா நீங்க அங்க வந்து எமோஷனல் ஆகி ஏதாவது ஏடா கூடமா பேசிட்டா நம்ம கேஸ பாதிக்கும். இத்தனை நாள் கஷ்டப்பட்டது எல்லாமே வீணா போயிடும். ஆனாமா, ஐ ப்ராமிஸ் யூ ஒன் திங். நான் பூஜாவை எவ்வளவு கஷ்டப்பட்டாவது வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். என்னால அவளுக்கு ஒரு நல்ல அப்பாவா இருக்க முடியுமா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. ஆனா நீங்களும் அப்பாவும் அவ மேல உயிரே வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அம்மா, நான் பூஜாவோட தான் திரும்பி வீட்டுக்கு வருவேன். ஆன்ட்டி, அர்ஜுன் சொல்ற சரிதான். அர்ஜுன் மட்டும் தனியா போல, கூட நானும் போறேன். நீ போறியாப்பா? அப்ப நான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன். நான் வரேம்மா. வாப்பா.
வந்தனா வந்தனா வேக் அப். டைம் என்னாச்சு? அது இப்போல இருந்து உனக்கு நல்ல நேரம் தான். சீக்கிரம் எழுந்துரு. இன்னைக்கு கோர்ட்ல உன்னோட டைவர்ஸ் கேஸ் ஹியரிங் வருது. இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் டே. இன்னையோட உனக்கு விடுதலை கிடைக்க போகுது. நீ எப்படி நினைக்கிறேன்னு தெரியல, ஆனா நான் ரொம்ப எக்ஸைட்டடா ஃபீல் பண்றேன். அதுக்காக தான் இவ்வளவு நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் குழந்தையும் கூட்டிட்டு வந்துரு. பூஜாவியா? அவ அங்க வந்து என்ன பண்ண போறா? அங்க வந்து நிக்கிற அத்தனை சாட்சியும் உன் பொண்ணு அந்த முட்டை முட்டையா இருக்கிற பெரிய கண்ணால அடிச்சு சாச்சிருவா. உன் சேலையை பிடிச்சுக்கிட்டு அதுக்கு பின்னால மறைஞ்சு நின்னு அவ ஜட்ஜ பார்த்தான்னு வச்சுக்கேன், எவ்வளவு பெரிய ஜட்ஜா இருந்தாலும் ஒரு நிமிஷம் சாமானியமான மனுஷனாயிடுவான். வந்தனா, உன் குழந்தை கடைசி வரைக்கும் உன் கூடயே இருக்கணும்னு ஆசைப்படுறல? ஐம் டெல்லிங் யூ, குழந்தை நம்ம கூட இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே? ஓகே. நீ சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா, நான் வெயிட் பண்றேன்.